بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين في سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فرض النبي صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் புகழ்மாலை சுற்றியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்படியாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவமான காரியங்கள் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான குற்றமான பாவமான காரியங்கள் எல்லாம் மன்னித்து நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய ஈன்றற்ற பெற்றோர்களுக்கும் மனை மக்களுக்கும் அகிலத்தில் வாழ்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் கடைசி ஜும்மா கூட இருக்கலாம் என்பதாக அப்படிப்பட்ட சூழ்நிலாம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மாத்துல் விதா என்பதாகவும் சொல்லலாம். அடுத்த ஜும்மா ஈதுடைய நாளாகவும் இருக்கலாம் அல்லது நோன்பு கடைசி நோன்பாகவும் இருக்கலாம். ஆனால் ரமலான் நம்மளை எட்டும் கடக்கப் போகின்றது என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நம் மனதிலே தோன்ற வேண்டும். சாதாரண ஒரு நோன்பு திருப்பதற்காக வேண்டி வடை வாங்குகின்ற வடைக்காரரோட சொல்கின்றார், ரம்ஜான் மாதம் 2 மாதமாக இருந்தால் நல்லா இருக்குமே எனக்கு என்பதாக சொல்கின்றார். காரணம் அவருடைய உலகத்தினுடைய ஆகாயத்தை தேடுகின்றார், அதன் மூலமாக அவருக்கு வருமானம் ஈட்டுகின்றது என்பதாக அவருடைய எண்ணங்கள். ஆனால் இஸ்லாமிய நாம் கவலைப்பட வேண்டும், காலம் முழுவதும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்குமே, அதிகமாக நன்மைகளை சம்பாதித்திருக்கலாம் என்பதாக நம் மனதில் கவலைப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. ரமலானுடைய மாதம் என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல. மற்ற மாதங்களில் விடவும் ரமலானுடைய மாதங்களில் எந்த அமல்கள் செய்தாலும் பன்மடங்கான நன்மைகளுக்கு ஈடுகின்ற ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். சாதாரண மாதங்களில் நீங்கள் நஃபில் தொழுதால் நஃபிலாகத்தான் கணக்கிடப்படும். ரமலானுடைய மாதங்களில் நஃபில் சுன்னத்தெல்லாம் தொழுதால் அது ஃபரதாக கணக்கிடப்படும். ஃபரதை தொழுதால் 70 ஃபரதுகள் தொழுகின்ற நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உன்னதமான மாதம் நம்மளை விட்டும் கடக்கப் போகின்றது. அடுத்த ஆண்டு ரமலானில் நாம் எல்லாம் ஹயாத்தாக இருப்போமா இல்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம், ஒரு கேள்விக்குரிய விஷயம். அப்படி ஹயாத்தாக இருந்தாலும் கூட ஆரோக்கியமாக இருப்போமா இல்லையா என்பதாக அடுத்த கட்ட ஒரு விஷயம். இப்படி ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட அடுத்த ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளும் இபாதத்தும் செய்ய முடியுமா முடியாது என்பதாக 3வது கட்ட விஷயம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடந்துவிட்ட ரமலான் தேவையில்லாமல் முறையில் வீணான முறையில் வீணடித்துட்டுமே என்பதாக கவலைப்பட வேண்டும். அதனால இனி இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களாவது கண்ணீர் விட்டு சிந்த வேண்டும். அல்லாஹ் அடுத்த ரமலான் எங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடு, ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடு. அடுத்த ரமலான் இது போன்ற இதை விடவும் அதிகமான முறையில் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தையும் ஈமானையும் உறுதிமிக்க ஈமானையும் தான் என்பதாக இருக்கக்கூடிய நாட்கள் நாம் கேட்க வேண்டும். ஆகதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கின்ற நாம் பலவிதமான தவறுகள் நாம் அறியாமல் செய்துவிடுகின்றோம், அறிந்தும் செய்துவிடுகின்றோம். இப்படியாக நோன்பில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் நபியர்கள் நமக்கு ஒரு அழகிய மூலே ஒரு வழியை வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய சதகத்துல் ஃபித்ர். இந்த சதகத்துல் ஃபித்ரை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் நமக்கு தர சொன்னார்கள் என்று சொன்னால்,
இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய கிரந்தத்தில் 1724 ஹதீஸா பதிவு செய்யப்படுகின்றது. ஃபரிதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வ ரஃபஸி. ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கடமையாக்கினார்கள். ஏனென்று சொன்னால் நோன்பாளிகள் நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நோன்பாளிகளுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிதான் ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கடமையாக்கினார்கள். மினல் லஹ்வி வ ரஃபஸி, நோன்பு வைத்துக் கொண்டு தேவையில்லாத பேச்சுகளை பேசியிருக்கலாம், அல்லது வீணான தர்க்கங்களை பேசியிருக்கலாம், புறம் பேசியிருக்கலாம், கோல் சொல்லியிருக்கலாம், பிறரை அறியாமலே கோபத்தினால் திட்டிருக்கலாம், அல்லது பிறரை பார்த்து நம்முடைய கெட்ட எண்ணங்களை மனதில் தோன்றிருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய இயல்புதான். இவன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டிருந்தும் கூட இது போன்று தவறுகளை செய்வதன் மூலமாக நோன்புகள் குறையில்லாமல் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இறுதி நாளில் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தர்மத்தை நீங்கள் கொடுத்திடுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எப்படி ஒரு ஃபரதான தொழுகைகளில் குறைகள் இருக்குமையானால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த அடியானுடைய நஃபிலான பல வணக்கங்கள் இருக்கின்றதா தேடுவானாம். அதில் நஃபிலான வணக்கங்கள் இருந்தால் அதை கொண்டு ஃபரதான வணக்கங்கள் மூலமாக ஈடுகட்டி அந்த மனிதனை மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது என்பதாக பிறகு ஹதீஸில் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகையினால்தான் ஃபரதுல் குறை ஏற்படுமையானால் அதை சுன்னத் நஃபில் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் நோன்புகள் குறை இருக்குமையானால் அதனை சதகத்துல் ஃபித்ர் மூலமாக அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த சதகத்துல் ஃபித்ர் யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் உள்ள ஒரு தலைமை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார் என்று சொன்னால் அவரும் அவருக்காக வேண்டியும், அவருடைய மனைவிக்காக வேண்டியும், அவருடைய குழந்தைக்காக வேண்டியும், அவருடைய பெற்றோருக்காக வேண்டியும் கண்டிப்பாக ஒரு சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். தனக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டியும், தன்னுடைய மனைவிக்காக வேண்டியும், தன்னுடைய வயது முறிந்த பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்காக வேண்டியும் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். தன்னுடைய சகோதரர் சகோதரி தான் சொன்னால் அவர்களுக்கு இவர் கொடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. அப்படி ஒரு கால் அவர்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் வறுமையில் வாடுகின்றன சொன்னால் அவருக்கும் இவர் சேர்த்து கொடுக்கலாம் என்பதை ஷரியத் நிர்ணயம் செய்கின்றது. ஆனால் சகோதரனுக்கு சகோதரிக்கு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாய கடமில்லை. இவர் மீது கடமை பெற்றோருக்கும் குழந்தைக்கும் மனைவி மக்களுக்கும் அவருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கின்றார்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதர் சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு உண்டான தகுதியான ஒரு பொருளாதாரம் எவ்வளவு என்பதை இஸ்லாம் நிர்ணயம் செய்கின்றது. அவரிடத்தில் ஒரு 35,000 ரூபாய் இருக்குமையானால் ஈதுடைய நாளில் அவரிடம் 35,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளாகவோ அல்லது அவரிடம் பணம் காசோ இருக்குமையானால் அவர் சதகத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவர் சதகத்துல் ஃபித்ரை வாங்குவது கூடாது. ஒரு வீட்டில் அதிகமான முறையில் பொருளாதாரம் உள்ளது, 1க்கு 2 டூ வீலர் வைத்துள்ளார், 1க்கு 2 கார்கள் வைத்துள்ளார். ஆனால் இவைகளை மதிப்பிடுகின்ற பொழுது 50,000 60,000 ரூபாயை தாண்டும் என்பதாக இருக்குமையானால் அவர் சதகத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அவரிடத்தில் பணம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய வீட்டில் உள்ள பொருளாதாரத்தை கணக்கிட்டு இஸ்லாம் நிர்ணயம் செய்கின்றது. அவரிடத்தில் உபரியான பொருளாதாரம் அதிகமாக இருக்குமையானால், உயர்தர பொருளாதாரம் இருக்குமையானால் அவர் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் வாங்குவது கூடாது. அவரிடத்தில் கார் உள்ளது, மிகப்பெரிய பங்களா இருக்கின்றது, ஆனால் கொடுப்பதற்குள்ள பண வசதி இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் சதகத்துல் ஃபித்ரை வாங்குவது கூடாது. அவர் கொடுத்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் நிர்ணயம் செய்கின்றது. அதே போன்று எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் கூறியதாக புகாரி என்ற சொல்ல ஹதீஸுடைய கிதாபில் பதிவு செய்கின்றார்கள். ஃபுருத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான ஸாயிம் மின் தமரின் வ ஸாயிம் மின் ஷஈரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நிர்ணயம் செய்தார்கள். ஒரு சா அளவு பெரித்தம்பலம் அல்லது ஒரு சா அளவு கோதுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அன்றைய காலகட்டத்தில் நிர்ணயம் செய்தார்கள். ஒரு சா என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய அளவினை கணக்கெடுத்து ஒவ்வொரு இமாம்களும் கருத்து வேறுபாடுகள் கொள்கின்றார்கள். ஒவ்வொரு இமாம்களும் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள். எப்படி உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நிலத்திற்கு ஒவ்வொரு பெயர்கள் வைப்பார்கள். சென்னை பொறுத்தவரையும் ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்ட் என்பதாக நிலத்தை கணக்கிடக்கூடிய பழக்கம் இங்கு உள்ளது. இன்னும் திருநெல்வேலி அதுபோல் ஊர்கள் சென்றால் தச்சு என்பதாக சொல்வார்கள். 8 தச்சு என்பது ஒரு கிரவுண்ட் என்பதாக சொல்வார்கள். இப்படி இன்னும் சில ஊருக்கு சென்றால் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இவ்வளவு அமைப்பு இவ்வளவு கிரவுண்ட் என்பதாக சொல்லுவார் பழக்கம் உண்டு. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒரு சா ஒரு என்பதாக சொன்னார் என்று சொன்னால் ஒவ்வொரு இமாம்கள் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ஊரை கணக்கு வைத்து சொல்கின்றார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு ஊரில் வாழ்ந்தார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ஒரு ஊரில் வாழ்ந்தார்கள். இப்படியாக அவருடைய ஊரினுடைய கணக்கு அளவு வைத்து சொல்கின்ற பொழுது இமாம் அபூ ஹனீஃபா கணக்கின்படி
2 கிலோ 400 கிராம் ஒவ்வொரு நபர்களும் கொடுத்தாக வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் ஒரு நபர் 2 கிலோ 400 கிராம். அதே போல் இமாம் ஷாஃபி மதவை பின்பற்றி நடப்பவராக இருந்தால் 3 கிலோ 200 கிராம் கொடுத்தாக வேண்டும். இது அளவில் ஏறத்தாழ இருக்குமேயானால் எல்லாம் ஒட்டுமொத்த ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொன்ன அந்த சாவினுடைய அளவு தான் வரும் என்பதை அனைத்து வகையான முஹதீஸ்களும் பெரும்பாலான பெரும் உலமாக்களும் இதை நிர்ணயம் செய்து கற்றுத்தருகின்றார்கள். ஆகையினால் ஹனஃபி மதபை இருப்பவர்கள் 2 கிலோ 400 கிராம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களும் கொடுத்தாக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதர் எந்த அரிசியை சாப்பிடுகின்றாரோ அல்லது எத்தனை ஒரு கிலோ கோதுமை எவ்வளவு ரூபாய் என்று சாப்பிடுகின்றாரோ அந்த அளவுதான் கொடுக்க வேண்டுமே தவிர சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்காக வேண்டி ரேஷன் அரிசியோ இலவச அரிசியோ அல்லது 1 கிலோ 20 ரூபாய் என்ற அரிசியோ கொடுப்பது கூடாது. இவர் சாப்பிடுவது 48 ரூபாய் 50 ரூபாய் அரிசியாக இருந்தும் ஆனால் ஏழை என கொடுக்கின்றோம். ஆகையினால் ரேஷனில் 20 ரூபாய் கிடைக்கும் என்பதாக கூறி 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாலும் இவர் அந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடமையை அவர் நிறைவேற்றிய போனராக ஆகவும் மாட்டார். ஆகையினால் இஸ்லாம் சொல்கின்றது, ஏழைகளை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் எதனை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அந்த பொருள் தான் கொடுத்தால் தான் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார். நாம் உயர்தரமான பொருளை பயன்படுத்தி ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது தரமில்லாத பொருளை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவும் மாட்டான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபங்களும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதாக எழுதுகின்றார்கள். அதுதான் சொல்கின்றார்கள், இந்த ஜக்காத்தும் சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்பதை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி காட்டுகின்றது என்பதை சென்ற வாரம் கூட கூறியிருந்தேன். ஆகதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஏன் இதனை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், ஈதுடைய நாளில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மற்ற நாட்களை போல பிற மனிதர்கள் கையேந்தாமல் அன்றைய தினத்திலாவது பிறரிடத்தில் கையேந்தாத நிலைக்கு நீங்கள் ஆளாக்குங்கள், அவர்களுக்கு மேலத்தில் நீங்கள் கொடுத்து அவர்களும் ஒரு சந்தோஷமா நாளாக கொண்டாட செய்யுங்கள் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறி இந்த சதகத்துல் ஃபித்ரை ஏற்படுத்தினர் என்பதாக பிறருடைய ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. அதனால் சதகத்துல் ஃபித்ருடைய அளவு 2 கிலோ 400 கிராமாக ஒவ்வொரு நபர்களும் கணக்கிட்டு கொடுத்து விடுங்கள், அல்லது அதனுடைய கிரைத்தாவது ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஒருவர் பைத்தியக்காரனா இருக்கின்றார், அவர் கொடுக்கணும் என்று சொன்னால் அவரை இஸ்லாம் அகற்றுகின்றது, அவர் தேவையில்லை. யார் என்று சொன்னால் சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் அதே போன்று குழந்தை, இவர்கள் எல்லாம் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். குழந்தை எப்படி கொடுக்கும் என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்கின்றார் என்று சொன்னால் பேங்கில், அந்த ரமலானுடைய மாதம் சதகத்துல் ஃபித்ருடைய நேரம் வருகின்ற பொழுது அந்த டெபாசிட்டிலிருந்து குழந்தைக்கு அந்த வழிதாரர்கள் பொறுப்புதாரர்கள் அந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டுமாம். குழந்தைக்கு ஒருவர் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்தார் என்று சொன்னால், இன்றெல்லாம் ஸ்காலர்ஷிப் என்பதாக பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றது. குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் இது போன்று 1 லட்சம் ரூபாயெல்லாம் வருகின்றது என்று சொன்னால், அந்த குழந்தைக்குடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து குழந்தையின் பெயரிலே சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இப்படியாகத்தான் இஸ்லாம் அறிமுகம் செய்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லியுக்ரிஜல் ரஜுலு அன் நஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னை தொட்டும் சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக வான் அவுலாதி ஸிகாரில் ஃபுகராயி, தன்னுடைய ஏழையான குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு டெபாசிட் பணமும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, இவர் தான் பராமரிக்கின்ற சொன்னால் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை தொட்டும் இவர் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக வைன்கான அகனியா லஹு, ஆனால் அந்த குழந்தைக்கு பணம் இருக்குமேயானால் அந்த குழந்தையினுடைய பணத்தில் எடுத்து தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கூறுகின்றது. இப்படியாக சதகத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று சொல்கின்ற பொழுது சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு பாலியகான ஒரு ஆண் ஒரு பையன் சம்பாதிக்கின்றான், பெரிய பையனாக ஆகிவிட்டான், இவனை தந்தை கொடுக்க வேண்டுமா அல்லது இவனாக தன் சம்பாதித்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய தந்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் தந்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் கட்டாய கடமையும் இல்லை. காரணம், அவன் பாலியகா ஆகிவிட்டான், பெரிய பையனாக ஆகிவிட்டான், சம்பாதிக்கும் செய்கிறான் சொன்னால் அவனுடைய வருமானத்தை தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கூறுகின்றது. இப்படி தந்தை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக வேண்டி இது போன்று பெரிய பையனாக ஆகிவிட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொடுப்பது கூடாது என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு தாய் தன்னுடைய பெரிய பையனுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை அவனுடைய பெயரில் கொடுக்கிறான்னு சொன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் கொடுத்தால் அது நிறைவேறாது என்பதாகத்தான் சட்ட வல்லுநர்கள் நிர்ணயம் செய்கின்றார்கள். காரணம், ஒரு தாய் தந்தைக்கு மகன் மீது கட்டாய கடமை உண்டு, ஆனால் தாய்க்கு தன்னுடைய மகன் மீது இது போன்று கொடுப்பது கட்டாய கடமை இல்லை என்பதாக தான் இஸ்லாம் கூறுகின்றது. அதே போன்று சொல்கின்றார்கள், மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமா? கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், அது அங்கீகரிக்கப்படும்.
மனைவி சம்பாதிக்கின்றால், கணவனுமோ நோய்வாய்ப்பட்டு சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை படுத்த படுக்கையில் இருக்கின்றான். இவனால் சம்பாதிக்க முடியாது, பணம் காசும் இல்லை. இப்படி ஒரு மனைவி கவர்மெண்ட் வேலை செய்கின்றார் அல்லது பிரைவேட்டில் வேலை செய்கின்றார். இவள் தன்னுடைய கனவுக்காண்டி கொடுக்கலாம் என்று சொன்னால் கணவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமாம். உங்களுக்காக நான் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கட்டுமா என்பதாக கேட்க வேண்டுமாம். கணவன் அனுமதி கொடுத்தால் மனைவி கொடுக்க வேண்டும். அப்படி கணவன் அனுமதி கொடுக்க வேண்டும் சொன்னால் மனைவி அவளுக்கு மட்டும் கொடுக்கும் என்பதாகவும் இப்படியாக ஆழ்ந்த சிந்தனையுடன் சட்ட வல்லுநர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை மிகவும் ஆழமையான எழுதுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொல்கின்ற பொழுது சதக்கத்துல் ஃபித்ரை எப்போது கொடுக்க வேண்டும், சதக்கத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெரும்பாலான அனைத்து இமாம்களும் பலதரப்பட்ட ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் எந்த ஒரு சர்ச்சையும் இஃப்திலாஃபும் இல்லை. ஆனால் சிறப்புக்குரிய நேரம் என்பதில்தான் இமாம்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் உள்ளது என்பதை முஃபஸ்ஸிர் விளக்கம் தருகின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதஹ்பின்படி ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது முடித்துவிட்டு ஈது தொழுகைக்காண்டி வருகின்ற அந்த நேரத்தில் கொடுப்பதுதான் சிறப்பிற்குரிய ஒரு நேரம் என்பதாக சிறப்பை வலுவுறுத்தி கூறுகின்றார்கள். அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் இறுதி நாள் ஷப்பானை பிறையை பார்த்துட்டோம் என்று சொன்னால் மகரிபுடைய நேரத்துக்கு பிறகு கொடுப்பது சிறப்பிற்குரிய என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் இங்கு நுணுக்கமான ஒரு கருத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இதே ஒரு மனிதர் மகரிபு தொழுகைக்கு முன்னால், நாளைக்கு பெருநாள் தொழுகை, மகரிபு தொழுகைக்கு பின்னால் இவர் ஒருவர் மரணித்து விட்டாலோ அல்லது மகரிபு தொழுகைக்கு பின்னால் மிகவும் பண வசதியுடைய மனிதர் திடீர் என்பதாக வீட்டில் தீப்பிடித்து அனைத்து பொருட்களும் சேதமாகி கரிந்துவிட்டு ஏழ்மையாக ஆக்கப்பட்டாலும் இவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமை இல்லை என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா கூறுகின்றார்கள். காரணம், இவர் சூரியன் உதயமாகி பிறகுதான் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பதாக மரணித்து விட்டார் அல்லது பொருளாதாரம் அழிந்து விட்டது என்று சொன்னால் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அதன் மதபின்படி மகரிபுக்கு பிறகு அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று பிறை பார்த்துட்ட பிறகு ஒரு சிறு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் சதக்கத்துல் ஃபித்ர் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமும் கூறுகின்றது, அனைத்து இமாம்களும் கூறுகின்றார்கள். அதனால் சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொல்கின்ற பொழுது சதக்கத்துல் ஃபித்ரை ஏழைகளை தேடி நீங்கள் சென்று கொடுங்கள், ஏழைகளை தேடி சென்று கொடுக்க வேண்டும். இன்று என்ன செய்யணும் என்று சொன்னால், வரும் பொழுதே காசை கொண்டு வருகின்றோம், பள்ளிவாசல் வரிசையாக உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களே கொடுத்து விடுகின்றோம். ஆனால் அவர் முஸ்லீமா இந்து என்பதாக யாரும் விசாரிப்பதும் கிடையாது. நம்முடைய கடமையை கொடுக்க வேண்டும். அவர் மிஸ்கின் கையேந்துகின்றார் என்பதாக கொடுத்து விடுகின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது சதக்கத்துல் ஃபித்ரை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு கொடுப்பது கூடாது. சதக்கத்துல் ஃபித்ரை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர முஸ்லீம் அல்லாத மற்ற நபர்களுக்கு கொடுப்பது கூடாது. இந்த விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்வதாக தாரகுத்னி சொல்லக்கூடிய ஹதீஸுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள், உகுலூகும் அனித் ஆஃபுஃபி அனில் யௌம், அன்றைய தினத்திலாவது இஸ்லாமிய சமுதாய மக்களை பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமையில் நீங்கள் ஆக்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதார வசதியை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த ஈதை எப்படி நீங்கள் சந்தோஷமாக கழிக்கின்றீர்களோ அதே போன்று ஏழ்மையான இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஹதீஸை வைத்து சொல்கின்றார்கள், முஸ்லிம்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது கூடாது. நாம் இன்றைய கால முதல் வளமை மாற்றிக்கொள்ள வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ரை பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது இந்து ஆனாலும் புர்கா மாட்டிக் கொள்கின்றார்கள் அல்லது வேறு மதத்திருந்தாலும் ஜிப்பாம் தொப்பியும் போட்டுக்கொண்டு முஸ்லீம் போன்று காட்டிக் கொள்கின்றார்கள். அதனால் இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தால் அவரை முதலாவது நீங்கள் கவனியுங்கள். அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாரும் ஏழ்மை இல்லை வசதி வாய்ப்பை இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய அக்கம் பக்கத்தை பாருங்கள், அங்கு யாரா இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் முகல்லாவை பாருங்கள், நமது முகல்லா நமக்கு அறிமுகமான விசாரியுங்கள் யார் ஏழ்மையானவர் என்பதாக அவரும் சென்று கொடுங்கள். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருந்தும் கூட நம்முடைய ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு சுலபமானத்திற்காக வேண்டி வருகிறவர்களுக்கெல்லாம் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு சதக்கத்துல் ஃபித்ராக ஆகாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று சதக்கத்துல் ஃபித்ரை ஈது தொழுகைக்கு முன்பதாகத்தான் கொடுக்க வேண்டும். ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து ஈது தொழுகைக்கும் நேரம் உள்ளது, ஒரு மாதம் காலம். ஒரு மனிதர் ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுக்கவே இல்லை, எல்லாம் ரெடியா பண்ணி வைத்துவிட்டு மறந்து வந்து விட்டார். ஈது தொழுகைக்கு பிறகு கொடுக்கலாமா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்றார்கள், மன் அத்தாஹா கபுல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்து மக்பூலத்துன், எந்த ஒரு மனிதன் ஈது தொழுகைக்கு முன்பதாக சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஜக்காத்தாக அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்தாக அது கணக்கிடப்படும் என்பதாக நபிகள் கூறுகின்றார்கள். மன் அத்தாஹா பாத ஸலாத்தி ஃபஹிய ஸதகத்து மின் ஸதகாத்தின், எந்த ஒரு மனிதர்
ஈது தொழுகைக்கு பிறகு சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தார் என்று சொன்னால் பல தர்மங்கள் ஒரு தர்மமாகத்தான் கணக்கிடப்படுமே தவிர ஜகாத்துல் ஃபித்ருடைய நன்மைகள் அவருக்கு கிடைக்காது. ஜகாத்துல் ஃபித்ர் ஈது தொழுகைக்கு பிறகு கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படும். ஆனால் நன்மையுடைய விஷயத்தில் ஜகாத்துல் ஃபித்ருடைய நன்மைகள் என்பது வேறு, சாதாரண தர்மங்கள் கொடுப்பது என்பது வேறு. ஆகையினால் ஈது தொழுகைக்கு முன்பதாக கொடுத்தோம் என்று சொன்னால் ஜகாத்து மக்பூலத்துன் அங்கீகரிக்கப்பட்ட ஜகாத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஈதுக்கு அப்புறம் கொடுத்தோம் என்று சொன்னால் சாதாரண தர்மங்கள் கொடுப்பதை போன்றது அங்கீகரிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியுள்ளார்கள். ஆகையினால் எப்படி இருந்தாலும் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தே ஆக வேண்டும். ஈது முடிந்து 10 நாளுக்கு பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க மறந்துட்டோமே என்பதாக. அப்படி இருந்தாலும் கூட அவர் 10 நாளுக்கு பிறகும் கூட சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் வற்புறுத்தி கூறுகின்றது. காரணம், இது ஒரு வாஜிபான ஒரு செயல், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஆகையினால் ஈது தொழுகைக்கு முன்பதாக கொடுப்பதுதான் அது சதகத்துல் ஃபித்ராக அங்கீகரிக்கப்பட்ட என்பதை இஸ்லாம் கூறி காட்டுகின்றது. சதகத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், யார் பண வசதியுடைய வாய்ப்புள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படாது என்பதாக கூறுகின்றார்கள். அதே போன்று கொடுக்கக்கூடிய சதகத்துல் ஃபித்ரை பிரித்து பிரித்து கொடுக்கலாமா அல்லது ஒரே நபருக்கு தான் கொடுக்க வேண்டுமா? ஒரு வீட்டில் 10 நபர், ஒரு நபருக்கு 150 ரூபாய் கணக்கு வைத்தாலும் என்று சொன்னாலும் கூட 1500 ரூபாய் வருகின்றது. இந்த 1500 ரூபாய் ஒரே நபருக்கு கொடுக்க வேண்டுமா அல்லது பல நபர்களுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கலாமா? எது இஸ்லாம் கூறி என்று சொன்னால், ஒரு நபருடைய பங்கை ஒரு நபருக்கு கொடுத்துவிட வேண்டும். 150 ரூபாய் ஒரு நபருக்கு கணக்கிடன்னு சொன்னால் அந்த ஒரு 150 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்துவிட வேண்டும். அந்த 150 ரூபாய் 3 நபருக்காக பிரிக்க கூடாது. காரணம், அது கொடுப்பது மூலமா அவருக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது. ஒரு மனிதனுடைய பங்கை ஒரு மனிதருக்கு கொடுத்து விடுங்கள். 10 பங்கு என்று சொன்னால் 10 நபருக்கு நீங்க பிரித்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், கூடும். ஒரே மனிதருக்கு கொடுத்தாலும் கூடும். ஆனால் ஒரு மனிதனுடைய பங்கை பல நபருக்கு பிரித்து கொடுப்பது கூடாது. 2 கிலோ 400 கிராம் இருக்கக்கூடிய அந்த அரிசியை 4 நபருக்கு பிரித்து கொடுப்பதன் மூலமாக அவருடைய தேவைகள் எதுவும் கண்டிப்பாக நிறைவே செய்ய முடியாது. ஆகையால் இஸ்லாம் கூறுகின்றது, ஒரு பங்கினுடைய மனிதனுடைய சதகத்துல் ஃபித்ரை ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் கொடுங்கள், அதில் நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்காதீர்கள். ஆனால் பல நபர்கள் பங்கிற்கு மேலால் அதை பிரித்து கொடுக்கலாம் என்பதாக இஸ்லாம் கூறி காட்டுகின்றது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்ற பொழுது, எந்த ஒரு இது போன்ற செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் நோட்ட நோன்புகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அங்கீகரித்துக் கொள்கின்றான். அதனால் இதே போன்று நம் வீட்டில் ஒரு பெண்மணி வேலை செய்கின்றார், முஸ்லிமான பெண்மணி. அவளுக்கு சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து அன்றை மாத்திர சம்பளத்தை கழிப்பதும் கூடாது. நீ வேலை செய்தாய், உனக்கு நான் சதகத்துல் ஃபித்ர் சொல்லக்கூடிய அரிசியை கொடுத்து விட்டேன், அதனால் இந்த மாதம் சம்பளத்தை பாதி எனக்கு கழித்து விடுகிறேன் என்பதாக கழிப்பது கூடாது. பெரும்பாலும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஏழை பெண்மணி வீட்டில் வேலை செய்கின்றார், அவளுக்கு 150 ரூபாய் ஒரு நாள் கூலி என்று சொன்னால் சதகத்துல் ஃபித்ர் அவளுக்கு கொடுத்து விட்டு 150 ரூபாய் கழித்து விட்டேன் என்பதாக சொல்வது கூடாது. இதுவும் ஷரியத் ரீதியாக தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் சதகத்துல் ஃபித்ர் எதற்கு கூலியாம் கொடுக்கக்கூடாது? நம்முடைய நோன்பு பரிசுத்தமான முறை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதற்காக தான் கொடுக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு இபாதத். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற பேரிச்சம்பழங்களும் கோதுமைகளும் நபி அவர்கள் சதகத்துல் ஃபித்ராக கொடுப்பது கடமையாக்கினார்கள். சஹாபாக்களும் அதை அங்கீகரித்து அல்லாஹ்வின் கிருபையினால் இது நாள் வரையும் அல்ல, உலகம் அழியும் நாள் வரைக்கும் இது போன்ற இபாதத்துகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒரு ஜக்காத் பிற மதத்தினர்கள்லாம் ஒரு தர்மமாகத்தான் கணக்கிடுகின்றார்கள், இஸ்லாம் மட்டும்தான் தர்மத்தை கடமையாக ஆக்கியது இஸ்லாம் மட்டும்தான். ஆகதான் அன்று நபியவர்கள் சொன்னதை மட்டும் முடித்துவிடாமல் நபியவர்கள் காண்பித்து தந்த அந்த தர்மத்தையும் அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தையும் அன்றோடு நிற்றுவிடாமல் 1004 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் உலகம் அழியும் நாள் வரைக்கும் கூட இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதனை இன்னும் வரைக்கும் கடைபிடிக்கிறான்னு சொன்னால் இது இஸ்லாம் கற்றுத்தந்த உன்னதமான ஒரு மார்க்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் நாம் இன்னும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய பண்டிகை மட்டும்தான் எல்லா காலத்திலும் சுற்றி வருகின்றது. மற்ற எந்த ஒரு பண்டிகையும் பார்த்தோம் என்று சொன்னால் டிசம்பரோடு முடிந்துவிடும். ஜனவரியில் ஒரு பண்டிகை, அதே போன்றுதான் ஒரு நாள் ஒரு நேரத்தை குறிப்பிடுவார்கள், அவ்வளவுதான் பண்டிகை. ஆனால் இஸ்லாத்துல ஈதும் அதே போன்று ரமலானும் அதே போன்று பக்ரீத்தை பார்த்தோம் என்று சொன்னால் குளிர்காலத்திலும் வரும், வெயில் காலத்தில் வரும், எல்லா காலத்திலும் சூழ்ந்து வருகின்ற ஒரே பண்டிகை யார் என்று சொன்னால் இஸ்லாமியாக நம்முடைய ஈது மட்டும்தான். அதனால் இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு மார்க்கம் என விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஜக்காத்துடைய விஷயத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் ஜக்காத்துடைய வருடத்தை கணக்கிடுகின்ற பொழுது சூரியனை வைத்து கணக்கிடக்கூடாது, நம்முடைய பிறை கணக்கு வைத்தான் கணக்கிட வேண்டும். ஒருவர் ஜனவரியில் வியாபாரம் ஆரம்பிக்கின்றார், அடுத்த ஜனவரி கணக்கெடுத்து கொடுத்தார் என்று சொன்னால் 31 ஆண்டுகளில் இவர் ஒரு ஆண்டு ஜக்காத்தை
கொடுக்காமல் நபராக ஆகிவிடுகின்றாராம் கணக்கிடுகின்ற பொழுது. ஆனால் இவர் பிறை கணக்கு வைத்து கொடுத்தார் என்று சொன்னால், ரமலானை கணக்கிட்டு அடுத்த ரமலான் இப்படி போட்டு ரமலான் மூலமாக கணக்கிட்டு கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஜக்காத்துடைய வருடம் நிறைவேற்றி செய்யப்படும் என்பதை கூறுகின்றார்கள். காரணம், வருடத்திற்கு 11 நாட்கள் குறைவாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. ஆகதான் இஸ்லாத்துடைய அனைத்து வகையான பண்டிகைகளையும் பார்க்கின்ற பொழுது எல்லா காலத்தையும் தொட்டு வருகின்றது. ஆகதான் இஸ்லாம், நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிறையை பார்த்து கணக்கிடுங்கள் என்பதாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய காரணமே அது மிகப்பெரிய நுணுக்கமான விஷயம் அடங்கியுள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய எல்லா கடமைகளும் அதே போன்ற எல்லா நேரங்களும் பிறையை பார்த்து கணக்கிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதனால் மறந்து விடாமல் சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுங்கள். ஏழைகளை பார்த்து கொடுங்கள். ஏழ்மையாக இருந்தால் ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ரமலான் அல்லாத காலம் ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த மாதத்தில் கொடுத்தால் 10 மடங்கு நன்மைகள் அல்லாஹ் அள்ளி தருகின்றான். ஆகையினால் இந்த மாதத்தில் நீங்கள் சதக்காவும் ஜக்காத்தையும் சதக்கத்துல் ஃபித்ரை மறந்துவிடாமல் அதிகமாக கொடுங்கள். அல்லாஹ் தன் நோன்புகளை குறைவின்றி அங்கீகரித்து நாளை மறுமை நாளில் ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவன பிரவேசத்தில் நம் அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தன் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع